श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ஸ்ரீ சாயி சச்சரித்தம் ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும். காலஞ்சென்ற ஹேமந்த் பந்த் அவர்களால் சாய்பாபாவின் அருளாசிகள் பெற்று இயற்றப்பட்டது. மராட்டிய மூலத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது சாயியின் வாக்கு. என்னை சரணடைந்தவர்க்கும் நம்புகிறவர்க்கும் எப்போதும் நான் உயிருடன் இருக்கிறேன். அத்தியாயம் 18-19 பகுதி 2. சென்ற அத்தியாயத்தில் ஷாமாவும் ஹேமந்த் பந்த் அவர்களும் பாபாவின் லீலைகளை பற்றி உரையாடி கொண்டிருந்ததை பார்த்தோம். அதே தருணத்தில் மத்தியான வழிபாடும் ஆரத்தி சடங்கும் மசூதியில் ஆரம்பமாகிவிட்டன என்பதை அறிவிக்கும் வகையில் மசூதியில் இருக்கும் மணி அடிக்க தொடங்கியதை இருவரும் கேட்டனர். எனவே ஷாமாவும் ஹேமந்த் பந்தும் மசூதியை நோக்கி விரைந்தனர். பாபு சாஹிப் ஜோக் அப்போதுதான் வழிபாட்டை துவங்கி இருந்தார். பெண்கள் மசூதியின் உள்ளே மேல்தளத்திலும் ஆண்கள் கீழே உள்ள திறந்த வெளி தாழ்வாரத்திலும் நின்று கொண்டு ஆரத்தியை கோஷத்துடன் எல்லோரும் பலமாக மேளங்கள் முழங்க பாடிக்கொண்டிருந்தனர். ஷாமா தன் கூடவே ஹேமந்த் பந்தையும் இழுத்து கொண்டு மேலே சென்றார். பாபாவுக்கு வலதுபுறம் அவரும் ஹேமந்த் பந்த் முன்னாலும் அமர்ந்தனர். அவர்களை கண்டு ஷாமாவிடமிருந்து கொண்டு வந்த தட்சிணையை கொடுக்கும்படி ஹேமந்த் பந்திடம் கேட்டார். ஹேமந்த் பந்த் அவ்விடம் நேரே சென்றிருந்ததாகவும் ஷாமா ரூபாய்க்கு பதிலாக நமஸ்காரங்களை அளித்ததாகவும் அவர் அங்கேயே நேரில் இருப்பதாகவும் கூறினார். பாபா அதற்கு, நன்று, தாங்கள் இருவரும் பேசிக்கொண்டீர்கள். அப்படி என்றால் நீங்கள் பேசியவை அனைத்தையும் குறித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். மணியோசை, மேளம், கோஷ்டிகானம் இவற்றை பொருட்படுத்தாது ஹேமந்த் பந்த் அவர்கள் பேசியதை கூற ஆவலாயிருந்தார். அதை எடுத்துரைக்கவும் ஆரம்பித்தார். பாபாவும் அதை கேட்பதற்கு ஆவலாயிருந்தார். எனவே அவர் தமது திண்டை விட்டு நீக்கி முன்னால் சாய்ந்து கொண்டார். தாம் உரையாடியவை எல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றன. குறிப்பாக கிழவியின் கதை மிக மிக அற்புதமானது என்றும் அதை செவிமடுத்ததன் பொருட்டு அவர் பாபாவின் லீலை விவரிக்க இயலாதது என்றும், கதை என்ற புறத்தோற்றத்தில் பாபா தம்மையே உண்மையில் ஆசீர்வதித்திருப்பதாக தாம் நினைப்பதாக ஹேமந்த் பந்த் கூறினார். பின்னர் பாபா, கதை அற்புதமானது, எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள்? நான் உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் விளக்கமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அவை அனைத்தையும் குறித்து எனக்கு இப்போதே சொல்லுங்கள் என்றார். ஹேமந்த் பந்த் தான் சற்று முன்னர் கேட்ட தனது உள்ளத்தில் நிலையான முத்திரையை ஏற்படுத்திய கதையை முழுக்க விவரித்தார். இதை கேட்டு பாபா மிகவும் மகிழ்ச்சியுற்றார். மேலும் அவரை நோக்கி, இக்கதை உமது உள்ளத்தில் பதிவுற்றதா? அதன் குறிப்பு நுட்பத்தை பிடித்து கொண்டீரா என்றார். ஆம் பாபா, எனது மனதின் பதிவதிப்பு மறைந்தொழிந்தது. எனக்கு உண்மையான சாந்தியும் அமைதியும் கிடைத்தன. நான் உண்மையான வழியை அறிய பெற்றேன் என்றார் ஹேமந்த் பந்த். பாபா பின்வருமாறு கூறினார். எனது நிகழ்முறை மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. இக்கதையை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆத்மாவின் ஞானத்தை அடைவதற்கு தியானம் இன்றியமையாதது. அதை இடையறாது பயிற்சித்தீர்களானால் எண்ணங்கள் அமைதிப்படுத்தப்படும். ஆசைகள் அற்ற நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் அனைத்து உயிர்களிலும் இருக்கின்ற ஆண்டவரை தியானியுங்கள். மனது ஒருமுகப்படுத்தப்பட்ட பின்பு நமது குறிக்கோள் எய்தப்பட்டுவிடும். ஞானம் எனும் பண்பே திருவுருவு கொண்டது எனவும் உணர்வு திரளும் பேரானந்தமும் ஆகிய எனது உருவமற்ற இயல்பை எப்போதும் தியானம் செய்யுங்கள். இதை செய்ய தங்களால் இயலாவிட்டால் இங்கே இரவும் பகலும் காண்பதை போன்று உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் உள்ள ரூபத்தை தியானம் செய்யுங்கள். இதை தாங்கள் செய்து கொண்டே போகும்போது தங்களின் எண்ணங்கள் ஒரே இலக்கில் குவிக்கப்படும். தியானம் செய்பவர், தியானம், தியானிக்கப்படும் பொருள் இவைகளிலுள்ள வேறுபாடு மறைந்துவிடும். தியானம் புரிபவர் உச்ச உணர்ச்சி திரளுடன் ஒன்றி பிரம்மத்துடன் கலந்து ஐக்கியமாகி விடுவார். தாயாமை நதியின் ஒரு கரையிலும் அதன் குட்டிகள் மறுகரையிலும் இருக்கின்றன. அவைகளுக்கு அது பாலோ உஷ்ணமோ அளிப்பதில்லை. அதனுடைய கண்ணோட்டம் ஒன்றே அவைகளை போஷிக்கிறது. குட்டிகள் தமது தாயாரை ஞாபகத்தில் கொள்ளுதலை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. தாய் ஆமைகளின் கண்ணோட்டம் குட்டிகளுக்கு வளர்ச்சியும் ஊட்டமும் தருவதாக இருக்கிறது. அதுபோலவே குருவுக்கும் சீடர்களுக்கும் இடையிலுள்ள உறவும் அப்படியேதான். பாபா இம்மொழிகளை உதிர்த்து முடித்த பின்பு
ஆரத்தி கோஷ்டி கானம் முடிவுற்றது. அனைவரும் உரக்க ஒரே குரலில் சச்சிதானந்த சுரூபியாய் இருக்கிற சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் என்று உரக்க கூறினார்கள். அன்பார்ந்த வாசகர்களே, நாமும் இந்த நேரம் மசூதியில் கூட்டத்துடன் நின்று கொண்டிருப்பதாக நினைவு கொள்வோம். ஜெய ஜெய கோஷத்தில் நாமும் அவர்களுடன் பங்கு கொள்வோம். ஆரத்தி சடங்கு முடிவடைந்த பின்னர் பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. வழக்கம் போல பாபு சாஹிப் ஜோக் முன்னே வந்து பாபாவை வணங்கிய பின் அவரின் உள்ளங்கை நிறைய கற்கண்டை அளித்தார். பாபா இவை முழுவதையும் ஹேமந்த் பந்தின் கைகளில் திணித்து அவரிடம், இக்கதையை உள்ளத்தில் இருத்தி நன்றாக நினைவில் வைத்துக் கொள்வீர்களே, ஆனால் தங்களது நிலையும் கற்கண்டை போலவே சுவையுள்ளதாகவும் உங்களது எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும், நீங்களும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கூறினார். இதை கேட்ட ஹேமந்த் பந்த் பாபாவின் முன்னால் பணிந்து வணங்கி, எனக்கு அனுகூலம் செய்யுங்கள் பாபா, என்னை எப்போதும் ஆசீர்வதித்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டார். பாபா அதற்கு, இக்கதையை கேட்டு அதை குறித்து தியானித்து அதன் மெய்கருத்தை ஜீரணித்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்களிடமிருந்து தாமே உருவெளிப்படுத்தி கொண்டு காட்டுகின்ற ஆண்டவரை எப்போதும் ஞாபகம் ஊட்டி தியானித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று பதிலளித்தார். அன்பான பக்தர்களே, ஹேமந்த் பந்த் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றபடியே நாமும் இப்போது கற்கண்டு பிரசாதம் அல்லது இக்கதையின் அமிர்தத்தை பெற்றதாக கருதுவோம். அதை நாம் உள்ள நிறைவடையும் வரை பரகுவோம். அதை தியானிப்போம், அதை ஜீரணித்துக் கொள்வோம். பாபாவின் அருளினால் வலிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்போம். 19ஆம் அத்தியாயத்தின் இறுதியில் ஹேமந்த் பந்த் மற்றும் சில விஷயங்களை பற்றி கூறியிருக்கிறார். அவைகள் கீழே தரப்பட்டுள்ளன. நமது குணத்தை பற்றி பாபாவின் அறிவுரை பற்றி பார்ப்போம். பின்வரும் பாபாவின் மொழிகள் பொதுவானவை, விலை மதிக்க முடியாதவை. அவைகள் மனதில் இருத்தப்பட்டு அதற்கேற்ப செயல்படுத்தப்பட்டால் எப்போதும் உங்களுக்கு நன்மை அளிக்கும். ஏதேனும் உறவோ தொடர்போ இல்லாவிடில் ஒருவரும் எங்கும் செல்வதில்லை. ஏதேனும் ஜீவராசிகளோ மனிதர்களோ உங்களிடம் வர நேர்ந்தால் அவர்களை பின்பற்றி வெற்றிவிட வேண்டாம். அவர்களை நன்றாக வரவேற்று உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுத்த போதும், பசியாய் இருப்போருக்கு உணவு அளித்த போதும், ஆடையற்றவர்களுக்கு ஆடை அளித்த போதும், உட்காருவதற்கும் இளைப்பாறுவதற்கும் உங்களது திண்ணையை மற்றவர்களுக்கு அளித்த போதும் ஸ்ரீஹரி நிச்சயம் மகிழ்வெய்துகிறார். யாராவது உங்களிடம் பணம் கேட்டு உங்களுக்கு கொடுக்க மனதில்லாமல் இருந்தால் உங்கள் மனம் எண்ணியபடியே நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அதற்காக அவரை பார்த்து நாயை போன்று குறைக்க வேண்டாம். யாரேனும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும், கசப்பாக எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதில் அளிக்கும்படியாக சீற்றம் கொள்ளாதீர்கள். இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். உலகம் தலைகீழாக மாறட்டும், நீங்கள் இருந்த இடத்திலேயே இருங்கள். உங்கள் இருப்பிடத்தில் நின்று கொண்டோ வசித்து கொண்டோ அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்னர் கடந்து செல்லும் சாட்சியாக காட்சியாக அமைதியுடன் பார்த்து கொண்டிருப்பீர்களாக. உங்களிடமிருந்து என்னை பிரிக்கும் வேற்றுமை சுவரை இடித்து விடுங்கள். பின்னர் நமது சந்திப்பிற்குரிய சாலையானது தடங்களின்றியும் திறந்தும் இருக்கும். நான் நீ என்ற வேறுபாட்டுணர்வே குருவிடமிருந்து சீடனை பிரிக்கும் தடைகளாகும். அது அழிக்கப்பட்டாலன்றி இரண்டர கலத்தல் அல்லது ஐக்கியமாதல் இயலாது. கடவுளே சகலத்திற்கும் ஒரே உரிமையாளர், அல்லாஹ் மாலிக். வேறொருவரும் நமது பாதுகாவலர் அல்ல. அவர் வேலை செய்யும் முறைமை அசாதாரணமானது, விலை மதிக்க முடியாதது, அறிவால் அறிய முடியாதது. அவரது சங்கல்பமே இறுதியாக நடைபெறும். அவர் நமக்கு வழிகாட்டுவார், நமது உள்ளத்தில் ஆசைகளை பூர்த்தி செய்வார். ருணானுபந்தத்தின் மூலமாகவே, அதாவது முன்ஜென்மத்தின் உறவு மூலமாகவே நாம் இணைந்துள்ளோம். ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்ச்சியுடன் இருப்போம். எவன் வாழ்க்கையின் மிக மிக உயர்ந்த குறிக்கோளை எய்துகிறானோ அவன் இரவா புகழுடையவன், மகிழ்ச்சியுடையவன். மற்றவர் எல்லாம் வெறுமனே உலதாய் இருக்கிறார்கள் அல்லது மூச்சு விடும் வரை வாழ்ந்திருக்கிறார்கள், அவ்வளவே. நல்ல எண்ணங்களின் ஆவல் நிறைவேற்றத்தை ஊக்குவித்தல் பற்றி பார்ப்போம். நல்ல எண்ணங்களை சாய்பாபா எப்படி ஊக்குவித்தார் என்பதை அறிவது சுவாரஸ்யமானது. அன்புடனும் பக்தியுடனும் முழுமையாக உங்களை நீங்கள் சரணாகதியாக்கி கொள்ள வேண்டும். பின்னர் எவ்வளவோ விஷயங்களில் அடிக்கடி அவர் உங்களுக்கு உதவி செய்வதை காண்பீர்கள். தூக்கத்தில் இருந்து எழுந்த உடனே உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நல்ல எண்ணம் உதிக்கின்ற போது அதையே பின்னர் பகற்பொழுதில் உள்ளம் முதிர்வுற அனுசரித்தால் உங்களது
புத்தியின் திறன் வளர்ந்து வெளிப்பட்டு மனது சாந்தி அடையும் என்று ஒரு முனிவர் கூறியிருந்தார். ஹேமந்த் பந்த் இதை முயற்சிக்க விரும்பினார். ஒரு புதன்கிழமை இரவு படுக்க போகும் முன் அவர் சிந்தித்தார். நாளை வியாழக்கிழமை ஒரு புனிதமான நாள். ஷீரடியும் மிகவும் புனிதமான இடம். எனவே நான் நாளை முழுவதும் ராமநாமத்தை நினைவூட்டிக் கொள்வதிலும் போற்றுவதிலும் கழிப்பேன் என்றவாறு அவர் உறங்கினார். அடுத்த நாள் காலை அவர் துயில் நீங்கி எழுந்தபோது எவ்வித முயற்சியுமின்றி ராமநாமத்தை நினைவு கூர்ந்தார். தமது காலை கடமைகளை முடித்து கொண்ட பின் மலர்களுடன் பாபாவை காண சென்றார். தீக்ஷித் வாதாவிலிருந்து புறப்பட்டு பூட்டி வாதாவை, அதாவது தற்போதைய சமாதி மந்திர் அமைந்திருக்கும் இடத்தை கடந்து கொண்டிருக்கும் அதே தருணத்தில் பாபாவுக்கு முன்னால் மசூதியில் அவுரங்காபாத்கர் என்னும் ஒருவரால் இனிமையாக பாடப்படுகின்ற ஒரு அழகிய பாடலை கேட்டார். எவ்வளவோ பாடல்கள் இருக்கின்றன, பின்னர் ஏன் இக்குறிப்பிட்ட பாட்டு பாபாவின் பக்தரான அவுரங்காபாத்கரினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? பகற்பொழுதில் ராமநாமத்தை இடைவிடாமல் பாட வேண்டும். எல்லாம் ஹேமந்த் பந்துக்கு ஊட்டமளிக்கவே ஏற்பாடு செய்யப்பட்டதல்லவா பாபாவால்? இப்போது உபதேசங்களின் விதங்கள் பற்றியும் அவதூறு பேசுவோர் கண்டிக்கப்படுதல் பற்றியும் இப்பதிவில் காண்போம். அறிவுரை வழங்குவதற்கு சாய்பாபாவிற்கு எத்தகைய சிறப்பான இடமோ குறிப்பிட்ட நேரமோ தேவை இருக்கவில்லை. சந்தர்ப்பம் நேரிட்ட போதெல்லாம் தாராளமாக அவற்றை அவர் வழங்கினார். ஒருமுறை பாபாவின் பக்தன் ஒருவன் வேறொருவரை அவர் அறியாதபடி மற்ற ஜனங்களின் முன்னிலையில் திட்டினான். தனது சகோதரனின் நன்மைகளை எல்லாம் புறத்து ஒதுக்கி அவரின் குறைபாடுகள் குறித்து கேட்போர்கள் அருவருப்படையும்படியாக பழித்து பேசினான். அவசியமின்றி மற்றவர்களை புறங்கூறுவது மக்களுக்குரிய ஒரு மனப்பாங்காக இருப்பதை பொதுவாக நாம் காண்கிறோம். முனிவர்கள் இந்த புறங்கூறுதலை வேறொரு கோணத்திலிருந்து நோக்குகிறார்கள். அழுக்கை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன, மண், நீர், சோப்பு முதலானவை. ஆனால் புறங்கூறுபவனுக்கோ அவனுக்கே உரித்தான வழி இருக்கிறது. அவன் மற்றவர்களது அழுக்கை தனது நாவினால் அகற்றி நீக்குகிறான். ஒரு வகையில் அவன் தன்னால் திட்டப்படுபவனுக்கே உதவுகிறான். இதற்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புறங்கூறுபவனை திருத்துவதற்கு சாய்பாபாவுக்கு அவருக்கே உரிதான வழி இருக்கிறது. அவர் தமது நிறை பேரறிவினால் அந்த புறம் கூறுவோன் செயலை அறிந்திருந்தார். மதியம் அவர் அவனை லெண்டி தோட்டத்திற்கு அருகில் பார்த்தபோது வேலிக்கருகில் இருந்த மலத்தை உண்ணும் ஒரு பன்றியை அவனுக்கு சுட்டி காண்பித்து, பார், அது எப்படி சுவை மனத்துடன் சந்தோஷத்துடன் சிறப்பாக மலத்தை பேர் ஆவலுடன் விழுங்குகிறது. உனது நடத்தையும் அத்தகையதே. உனது தோழர்களை நீ மனதார திட்டிக்கொண்டே இருக்கிறாய். பல்வேறு நல்வினைகளை செய்ததன் பலனாக நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். இவ்வாறு நீ நடந்து கொண்டால் ஷீரடிக்கு உனக்கு எவ்விதத்திலாவது உதவி செய்யுமா என்று கேட்டு அவனுக்கு அறிவுரை வழங்கினார். அப்பக்தன் இப்பாடத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு சென்றான் என்று சொல்ல தேவையே இல்லை. அது சரியாக நிகழ்ந்தது. இவ்விதமாக பாபா அவசியம் நேரிட்ட போதெல்லாம் அறிவுரைகளை வழங்கி கொண்டே இருந்தார். இவைகள் நம் மனதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயலாற்றப்பட்டால் ஆன்மீக லட்சியம், அதாவது ஆன்மீக அனுபூதி நெடுந்தொலைவில் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கடவுள் இருந்தால் அவர் எனது கட்டிலேயே எனக்கு உணவளிப்பார் என்னும் ஓர் பழமொழி இருக்கிறது. உணவு உடை விஷயத்தில் மட்டுமே இப்பழமொழி உண்மை. ஆனால் இதை நம்பி எவனாகிலும் அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆன்மீக விஷயங்களில் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அவன் பழு வீழ்ச்சி எய்துவான். ஆன்ம உணர்வுடைய தன்னைத்தான் தனக்கு இயலும் உச்ச அளவு செயலில் முனைவித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அதிகம் அவன் பெருமுயற்சி கொள்கிறானோ அவ்வளவு அதிகம் அவனுக்கு நல்லது. பாபா தாம் நிலம், காற்று, நாடு, உலகம், ஒளி, மோட்சம் ஆகியவை எங்கும் நிறைந்திருக்கும் சர்வபியாமி என்றும் தாம் ஒரு வரையறை உடையவரல்ல என்றும் கூறினார். பாபா 3.5 முழு உயரமுள்ள அவரின் உடம்பே என்று எண்ணுபவர்களின் தவறான கருத்தை நீக்கும் பொருட்டாக அவர் இந்த ரூபத்தில் தாமே அவதரித்து கொண்டார். இரவும் பகலும் எந்த பக்தனாவது பூர்ம ஆத்ம சரணாகதியுடன் அவர் மீதே தியானம் புரிவானாயின் அவன் அவருடன் 2.5 இனிப்பும் சர்க்கரையும் போன்றும் அலையும் கடலும் போன்றும் கண்ணும் ஒளியும் போன்றும் முழுமையான ஐக்கியத்தை எய்துணர்வான். பிறப்பு இறப்பு என்னும் சூழலை ஒழித்து அமைதியுற வேண்டியவன் நேர்மையான வாழ்க்கை நடத்த வேண்டும்
அமைதியாகவும் கட்டுப்பட்ட மனத்துடனும் இருக்க வேண்டும். யாரையும் புண்படுத்தும்படியாக வெடிக்கென பேசக்கூடாது. எப்போதும் நல்வினைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தனது கடமைகளை செய்ய வேண்டும். தானே உள்ளத்தாலும் உயிராலும் அவரின் சரணாகதி அடைய வேண்டும். அதன் பின்னர் அவன் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவரையே முழுமையாக நம்புபவனும் அவர்தம் லீலைகளை கேட்டு அதையே விவரமாக எடுத்து கூறுபவனும் வேறு எதை பற்றியும் சிந்திக்காதவனும் ஆத்ம அனுபூதியை அடைவது உறுதி. பாபா தமது பெயரையே நினைவில் வைக்கும்படியும் தம்மிடம் சரணாகதி அடையும்படியும் பலரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தாங்கள் யார், நான் யார் என்ற விசாரணை அறிய விரும்பியவர்களுக்கு கற்றல் தியானம் அறிவுறுத்தினார். சிலரை கடவுள் பெயரை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியும், சிலரை அவரது லீலைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்படியும், சிலரை தமது பாத பூஜை செய்யும்படியும், சிலரை அத்தியாத்ம ராமாயணம், ஞானேஸ்வரி மற்றும் பிற திருமுறை நூல்களை படிக்கும்படியும் அறிவுறுத்தினார். சிலரை தமது பாதத்தடியில் அமரும்படி இருத்தி வைத்தார். சிலரை கண்டோபா கோவிலுக்கு அனுப்பினார். சிலரை விஷ்ணுவின் 1000 நாமங்களை ஜபம் செய்யும்படியும் மற்றும் சிலரை சாந்தோக்கிய உபநிஷம் கீதையை கற்கும்படியாகவும் கூறினார். அவர்தம் உபதேசங்களுக்கு எவ்வித வரையறையோ கட்டுப்பாடோ கிடையாது. சிலருக்கு அதை நேரடியாகவே கொடுத்தார் மற்றும் சிலருக்கு கனவில் காட்சிகள் மூலம் அளித்தார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய் இருந்த ஒருவரின் கனவில் தோன்றி அவரது மார்பில் உட்கார்ந்து அழுத்தி மதுவை தொடுவதில்லை என்று அவர் சத்தியம் செய்து கொடுத்த பின்பு அவரை விட்டு அகன்றார். சிலருக்கு கனவில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு போன்ற மந்திரங்களை விளக்கினார். ஹடயோகம் பழகி கொண்டிருந்த பக்தர் ஒருவருக்கு ஹடயோக பயிற்சிகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அமைதியுடன் அமர்ந்து பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார். அவரது எல்லா வழிகளையும் செயல்முறைகளையும் விவரிக்க இயலாது. சாதாரண உலக விவகாரங்களில் தமது செயல்களால் முன்னுதாரணங்கள் அமைத்தார். அவைகளில் ஒன்று கீழே தரப்பட்டிருக்கிறது. உழைப்புக்கு கூலி. ஒரு நாள் மத்தியான வேளையில் ராதாகிருஷ்ணமாயின் வீட்டிற்கு அருகில் பாபா வந்து எனக்கு ஒரு ஏணி கொண்டு வாருங்கள் என்று கூறினார். சிலர் அதை கொண்டு வந்து பாபா குறிப்பிட்டபடி அதை ஒரு வீட்டுக்கு சுவரில் சாய்த்து வைத்தனர். வாமன் கோந்தருடைய வீட்டுக்கு கூரையின் மீது ஏறி ராதாகிருஷ்ணமாயின் கூரையின் மீதும் நடந்து சென்று மற்றொரு மூலையில் இருந்து கீழே இறங்கினார். பாபா எந்த குறிக்கோளுடன் இருந்தார் என்பதை ஒருவரும் அறிய இயலவில்லை. மலேரியா காய்ச்சலால் ராதாகிருஷ்ணமாயின் நடுங்கிக் கொண்டிருந்தார். அதை ஓட்டி விரட்டுவதற்கு பொருட்டு அவர் மேலே ஏறி இருக்கலாம். கீழே இறங்கிய உடனேயே ஏணியை கொண்டு வந்தவர்களுக்கு பாபா 2 ரூபாய் கொடுத்தார். சிலர் தைரியத்துடன் பாபாவை ஏன் அவர் இவ்வளவு அதிகம் கொடுத்தார் என்று கேட்டனர். அதற்கு அவர் ஒருவரும் மற்றவர்களின் உழைப்பை வெறுமையாக கொள்ளக்கூடாது என்று கூறினார். உழைப்பவனுக்கு அவனுக்கு உரியவைகள் ஒழுங்காகவும் தாராளமாகவும் கொடுக்கப்பட வேண்டும். பாபா அறிவுறுத்திய இக்கொள்கை பின்பற்றப்பட்டால், அதாவது உழைப்பிற்கான கூலி ஒழுங்காகவும் திருப்திகரமாகவும் அளிக்கப்பட்டால் தொழிலாளர்கள் இன்னும் சிறப்பாக வேலை செய்வார்கள். தொழிலாளர்களும் முதலாளிகளும் லாபம் அடைவார்கள். இழுத்து மூடுவதற்கோ வேலை நிறுத்தங்களுக்கோ இடமே இல்லை. தொழிலாளி முதலாளி மனஸ்தாபமும் இல்லை. அத்தியாயம் 18-19 பாகம் 2 நிறைவுற்றது. ஸ்ரீ சாயியை பணக அனைவருக்கும் சாந்தி நிலவ.